வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 22 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மகாராஷ்டிர கரையோரத்திற்கு நகர்ந்து கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக நீடித்துட்டு இருக்கு. அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வங்கக்கடலில் நீடித்தது தற்பொழுது முழுமையாக இன்னும் உள்ளே போகலை. வங்கக்கடலோரம் ஆந்திர கரையோரம் தான் நீடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முழுமையாக விலகும் அரபிக்கடல் நோக்கி. இது விலகும் நேரத்தில் புதிய காற்று சுழற்சியும் வளிமண்டல சுழற்சி உருவாக போகிறது அந்தமான் கடற்பகுதியில். நாளை அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நேற்றைக்கு எதிர்பார்த்தது போல் பெரிய மழை இல்லை. எல்லாமே மில்லிமீட்டர் அளவில் தான் மழை. ஆந்திர எல்லையோரத்தில் கன்னியாகுமரியில் கூட மழை தான், எல்லாம் மில்லிமீட்டர் தான். இன்றைக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா கரையோரத்தில் தான் மழை. கேரளாவில், தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாலை 4 மணி அளவில் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், எத்தனை ஊர் சொல்லியிருக்கேன். மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில், திண்டுக்கல் மாவட்டம் எல்லை பகுதி, அப்படியே நேராக கிழக்க வரக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்பகுதி, இதில் ஓரிரு இடங்களில் மழை இருக்கலாம். அவ்வளவுதான், பெரிய மழை இல்லை இன்றைக்கு. அடுத்தபடியாக தென்மேற்கு பருவக்காற்று கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் அப்படியே சாரலாக நுழையும். அப்பப்போ சாரல் வரும். பெரிய அளவில் இருக்காது, அப்பப்போ லைட்டாக. நாளை 23ஆம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவக்காற்று மழை. ஆனால் நாளைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. இருந்தாலும் நாளை தொடங்கிடும் மழை. நாளை மறுநாள் 24ஆம் தேதி ஃபோர்ஸாக இருக்கும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை காலை 11-12 மணிக்கு ஒரு சாரல் வரும். நல்ல சாரலாக காலை 5 மணிலிருந்து சாரல் தான். அதாவது கணவாய், பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்பாளையம் நாளை காலையிலேருந்து லைட்டாக சாரல் வரும். நாளை காலை 10 மணிக்கு மேலே நல்ல ஒரு சாரல் வர தொடங்கிடும். நாளை காலை 10 மணிக்கு மேலே நல்ல ஒரு சாரல் தொடங்கிடும். வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி. இது ஒட்டுமொத்த கேரளாவிற்கு கொடுக்கும் அந்த சாரல். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும், அப்படியே கணவாய் பகுதிகளையும் கொடுக்கும், கொடைக்கானல் வரை கூட கொடுக்கும். நாளை 10 மணி 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை. இந்த மழை மதியத்திற்குள் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை பொழிவை ஏற்படுத்தும். அங்கே மேற்கேந்து வரக்கூடியது தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்திருக்கக்கூடிய அந்த நீர் ஆவியை குளிர்விக்கும் காற்றாக அமையும். 2 நாளாக பாருங்கள், கடும் புழுக்கமாக இருந்திருக்கும். நேற்று முன்தினமும். காரணம், காற்று திசை மாறி இருந்தது. காற்றின் ஓட்டம் இல்லாத காரணத்தினால வியர்வையும் புழுக்கமும் இருந்திருக்கும். மீண்டும் ஓரிரு டிகிரி வெப்பநிலை உயர்ந்து நல்ல ஒரு புழுக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தது. இப்போது இன்றைக்கும் அப்படி தான் புழுக்கத்தை கொடுக்கும். நாளை வெள்ளிக்கிழமை மே 23ஆம் தேதி மதியம் ஆங்காங்கே கன்னியாகுமரி முதல் பழவேற்காடு வரைக்கும், கன்னியாகுமரி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறேன், அதையும் தாண்டி ஆந்திரா, கர்நாடகாலாம் மழை தான். ஒடிசா வரைக்கும், மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் மழை தான். ஆனால் தமிழ்நாட்டில் நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மே 23 பரவலான மழை பொழிவு இருக்கிறது. ஆனால் அந்த கணவாய் பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கும். கணவாய் பகுதி, உச்சபட்ச கணவாய் பகுதி உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம், செஞ்சேரிமலை, இந்த பகுதி. பிற பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பிற பகுதியில் உறுதியாக எல்லோருக்கும் பொழியும் நான் சொல்லலை. ஆங்காங்கே மழை தான். இதில் ஆங்காங்கே ஒரு கனமழை பொழிவை தருகிறது. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை மதியத்துக்கு மேலே மாலையில் இந்த மழை கனமழையாக மாறும். கொஞ்சம் கிழக்க எல்லா மாவட்டங்களுக்கே மழை உண்டுங்க. எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த கணவாய் காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதி எல்லாமே திருச்சி, திண்டுக்கல்லாம் கனமழை தெரியுது. சேலம்,
கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லாமே நல்ல மழை தெரியுது. கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்க. எங்கள் மாவட்டம் உண்டான்னு கேட்டாதீங்க, எல்லா மாவட்டமும் காற்றுப்பகுதி மட்டும் தவிர்த்து 23 வெள்ளிக்கிழமை மாலைக்கு மேல் இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து டெல்டா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், சென்னைக்கும் கொடுக்கும். நாளை 23 நள்ளிரவோட இந்த மழை நிறைவடைஞ்சிரும். 23 நள்ளிரவோட இந்த மழை நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழை எங்கே பெய்யும்? தமிழ்நாடு தவிர்த்து அனைத்து மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தெரியும். அப்போ கேரளாவில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும், அதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் பெய்யும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழியும், மலையை தாண்டி கணவாயில் பொழியும். மழை இல்லாத இடத்துல கணவாயில் மேற்கு காற்று சாரலாக வரும். உள்ளே கணவாய் பகுதிகளையும் காற்று பகுதிகளையும் பொழிய போகிறது. காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க. சாரல் மழை, தூறல் மழை. 24 முழுமையான தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 23 மாலை இந்த மழை காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு 24 மதியத்திலிருந்து தொடங்கும். கனமழை பொழிவாகிவிடும். மாத இறுதி வரை மழை தாங்க. நல்ல வலுத்த மழை தென்மேற்கு பருவமழை. இதில் நீலகிரி, வால்பாறையெல்லாம் மிக கனமழை பொழிவு தெரிகிறது. நீலகிரிக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது 24 அதே போல் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கனமழை இருக்கும். இதனால் குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரிக்கும். இந்த மழை சாரல் மழையாக மைசூரில் நுழையிறது கிருஷ்ணகிரிக்கும், கோயம்புத்தூரில் நுழையிறது திருப்பூர், கரூர் வரைக்கும் சாரல் வரும், தூறல் வரும், ஈரோடு வரைக்கும். அதே போல் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாயில் நுழையிறது அது அப்படியே தாராபுரம் வரைக்கும் வரும். தேனியில் நுழையிறது மதுரை வரைக்கும் சாரல் வரும். கன்னியாகுமரியில் நுழையிறது ஆரல்வாய்மொழி தாண்டி ராதாபுரம் வரைக்கும் வரும். அப்படியே கடலோரத்துலேயும் கடலோரத்துக்கும் வரும். இப்படி மழைப்பொழிவு தீவிரமடையும். 24 நல்ல மழை காத்திருக்கிறது. பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் சாரல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 24 மழை நான் இப்போ அறிவித்த மாதிரி தான் இருக்கும். மழை கடலோரத்துக்கு வராது. கடலோரத்துக்கு வந்தால் தூறல் சாரல் தான். தூறல் லேசான இடிமழை இருக்கும். கடலோரத்துக்கு எட்டாது. கேரளாவில் கொட்டி தீர்க்கும். கேரளா, கர்நாடகாவில். அதை தாண்டி மலைப்பகுதிகளில் தமிழ்நாட்டிலோட நீலகிரி, வால்பாறைகளையும் குற்றாலத்திலையும் தேனிலையும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இதில் கேரளாவில் அதீத கனமழை பொழிவு, வெள்ளப்பெருக்கு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். வெள்ளப்பெருக்குன்னு என்ன தாழ்வான பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தொடர் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டே இருக்கும்னால உடைப்புகள் ஏற்படும். ஆங்காங்கே சாலைகள் எல்லாம் உடைப்பு ஏற்படும். ஆங்காங்கே மழை விபத்துக்கள்லாம் தொடங்கிடும். 24 தினம் மழை தாங்க. 24 விட 25 மழைப்பொழிவு கூடுகிறது. நீலகிரி மாவட்டத்துக்கு உச்சபட்ச ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய நாள் 25, 26, 27 என்று தொடர்ந்து கொஞ்சம் மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதிலேருந்து தப்பி வரக்கூடிய சாரல் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மேகமூட்டம் வந்து துளி துளியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக போடும். சில இடங்களில் நனைக்கக்கூட செய்யும். மேற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்காற்று வெப்பத்தால் லேசான இடத்துல ஒரு சில இடங்களில் நனைக்கிற மழை, லேசான மழை கூட பெய்யும். ஆனால் பரவலாக பெருமழை இல்லை. மழைன்னு எடுத்துக்கிட்டால் நீலகிரி, வால்பாறை, குற்றாலம், கேரள எல்லையோரம், கணவாய் பகுதிகளில் சாரல் எல்லாமே இருக்கும். உள்ளே ஆங்காங்கே நினைக்கும். ஆனால் 23 வெள்ளிக்கிழமை நாளை கொஞ்சம் கனமழை இருக்குது. கடலோரம் வரைக்கும் நாளை ஒரு நாள். மாத இறுதியில் கொஞ்சம் ஆங்காங்கே நினைக்கிற மழை, தூறல் மழையெல்லாம் இருக்கும். ஆனால் நல்ல மழைப்பொழிவு என்பது கேரளாவிலையும் கேரள எல்லையோர பகுதிகளிலையும் மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளிலையும் பொழியும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 நிகழ்வும் தீவிரமடைந்து அப்படியே வடக்கு வங்கக்கடல், வடக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து கொண்டு காற்றை திசை மாற்றி வைத்திருக்கோம். இருந்தாலும் கேரளாவில், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பருவமழை இருந்து கொண்டே இருக்கும், வலுவாக இருக்கும். அணைகளை நிரப்பும். மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய காவிரி நீர்பிடிப்பதில் கர்நாடக அணைகள் நீர்பிடிப்பதில் வயநாடு குடங்களும் கொட்டி தீர்க்கும் கனமழை. ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். மீண்டும் தலைப்புச் செய்தி. 23 நாளை வெள்ளிக்கிழமை மதிய, மாலை, இரவு கனமழை காத்திருக்கிறது ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும். நன்றி.